அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 26/8/2018 நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். தினமணி மற்றும் தின இந்து செய்தித்தாளிலிருந்து வந்த நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். கோவையைச் சேர்ந்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியைக்கு தேசிய நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பாக செயல்படும் ஆசிரியர்களுக்கு ஆண்டுதோறும் மத்திய அரசு நல்லாசிரியர் விருது வழங்கி கௌரவிக்கிறது. இந்த ஆண்டில் தமிழக அரசு சார்பில் பரிந்துரைக்கப்பட்ட 6 பேரில் கோவையைச் சேர்ந்த ஆசிரியை ஆர் சதி தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் இந்த விருதுக்கு இவர் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸோ வருஷம் தேசிய நல்லாசிரியர் விருது கொடுத்துட்டு வராங்க. அதுக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 6 பேரை பரிந்துரைச்சிருக்காங்க. அந்த 6 பேரில் ஒரே ஒருத்தவங்களுக்கு தான் இந்த தேசிய நல்லாசிரியர் விருது கிடச்சிருக்கு. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் சதி அப்படிங்கிறவர். இவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் மழுமிச்சம்பட்டியில் உள்ள மதுக்கரை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றுறாங்க. இவங்களுக்கு எதுக்காக நல்லாசிரியர் விருது கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வகுப்புகள், மாணவர்களை கொண்டே பாடங்களை நாடகம் போல நடத்துவது உள்ளிட்ட நடவடிக்கைகளால் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளியை மேம்படுத்தியுள்ளார். இதுக்காகத்தான் இவங்களுக்கு நல்லாசிரியர் விருது கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி போன வருஷம் இவங்க மாநில நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்காங்க. சென்னையில் தீநகர், பிராட்வே, பழைய மகாபலிபுரம் சாலை உட்பட மொத்தம் 15 முக்கிய வழித்தடங்களில் பேட்டரி பேருந்துகள் இயக்க போக்குவரத்து துறை திட்டமிட்டுள்ளது. இதற்கான தொழில்நுட்ப உதவிகளை வழங்கி வரும் இங்கிலாந்து நிறுவனம் சார்ஜிங் முனையங்களை அமைப்பது குறித்து மின்சார வாரியத்துடன் ஆலோசனை நடத்தி வருகிறது. ஸோ ஆல்ரெடி வந்த நியூஸ் தான். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தீநகர், பிராட்வே உள்ளிட்ட ஒரு 15 வழித்தடங்களில் விரைவில் பேட்டரி பேருந்து இயக்க அரசு திட்டமிட்டிருக்கு. அதுக்காக தொழில்நுட்ப உதவிகளை யார் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நிறுவனமாக இருக்கிற C40 அதாவது C40 அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அறிமுகப்படுத்திச்சு. அதாவது உதவி செய்து வருது அப்படின்னு சொல்லலாம். திறந்த வெளியில் அசுத்தம் இல்லாத மாவட்டம் என்ற அங்கீகாரத்தை தக்கவைத்துக் கொள்ள மாவட்டத்தில் உள்ள செயல்படாத 8326 தனியார் கழிப்பிடங்களை காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் மீட்டு எடுத்துள்ளதாக தூய்மை இந்தியா இயக்கம் தெரிவித்துள்ளது. ஸோ இப்போ திறந்த வெளியில் அசுத்தம் இல்லாத மாவட்டமாக இருக்குது. அதாவது எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் இருக்குது. இந்த பேரை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்டத்தில் இருக்கிற தனியார், அதாவது 8326 தனியார் கழிப்பிடங்கள் மாவட்ட நிர்வாகம் மீட்டு எடுத்துள்ளதா தூய்மை இந்தியா இயக்கம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுக்கு எப்போ, அதாவது திறந்த வெளியில் அசுத்தம் இல்லாத மாவட்டமாக எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 27 கொடுத்துருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் மாசு இல்லா மாவட்டமாக உருவாக்கிட தூய்மை திருவள்ளூர் என்ற லோகோவை வெளியிடுகிறார் ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின். ஊரக தொழில்துறை அமைச்சராக இருக்கிற பெஞ்சமின் என்ன பண்ணுறார் அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் பிளாஸ்டிக் மாசு இல்லா மாவட்டமாக உருவாக்கிட தூய்மை திருவள்ளூர் அப்படிங்கிற ஒரு லோகோ வெளியிட்டிருக்காங்க. நம்மளுக்கு தேவையான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோகோவோட நேம், அதாவது தூய்மை திருவள்ளூர். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாசு இல்லா மாவட்டமாக உருவாக்குறதுக்காக. தின இந்துல டெய்லி பொது அறிவு அப்படிங்கிற ஒரு டாபிக் வரும். இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலந்தி வலையை பற்றி கொடுத்துருக்காங்க. சிலந்தி வலையில் வட்டமாக உள்ள இலைகளில் தான் பசை இருக்கும், குறுக்கு இலைகளில் பசை இருக்காது. சிலந்தி குறுக்கு இலைகளில் மட்டுமே நடப்பதால் வலைகளில் அது ஒட்டிக்கொள்வதில்லை. ஒருவேளை ஒட்டிக்கொண்டாலும் தப்பிக்க அதன் பிரத்யேக ரோமங்கள் உதவும். ஆசிய போட்டியில் வெண்கலம் வென்ற தமிழக டென்னிஸ் வீரர் பிரஜ்னேஷ் குணேஸ்வரனுக்கு ரூபாய் 20 லட்சம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதல்வர் அறிவித்துள்ளார். ஸோ ஆசிய போட்டியில் வெண்கலம் வென்ற நம்ம தமிழகத்தோட டென்னிஸ் வீரராக இருக்கிற பிரஜ்னேஷ் குணேஸ்வரனுக்கு ரூபாய் 20 லட்சம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக முதல்வர் K. பழனிசாமி அறிவிச்சிருக்காரு. கிருஷ்ணகிரியில் தனியார் நிறுவனத்துடன் இணைந்து ரூபாய் 2420 கோடியில் அமைக்கப்படும் சிறப்பு முதலீட்டு மண்டலத்துக்கு முதல்வர் K. பழனிசாமி நேற்று அடிக்கல் நாட்டினார். ஸோ கிருஷ்ணகிரியில் தனியார் நிறுவனத்தோடு இணைந்து ரூபாய் 2420 கோடியில் அமைக்கப்படும் சிறப்பு முதலீட்டு மண்டலத்துக்கு நம்ம முதல்வர் பழனிசாமி நேற்று அடிக்கல் நாட்டியிருக்காங்க. நம்மளுக்கு தேவையான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு முதலீட்டு மண்டலம் எங்கே அமைக்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் அமைக்க இருக்கு. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை தலைவராக சதீஷ் ரெட்டி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஸோ பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய DRDOவோட தலைவராக சதீஷ் ரெட்டி நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னால் DRDOவோட தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபர் இருந்தாங்க. அவங்க May 29 ஓய்வு பெற்றுட்டாங்க. அதுக்கப்புறம் சதீஷ் ரெட்டி இப்போ நியமனம் செஞ்சுருக்காங்க.
இந்திய கடற்படைக்கு ரூபாய் 21,000 கோடியில் 111 ஹெலிகாப்டர்களை வாங்குவது உட்பட மொத்தம் ரூபாய் 46,000 கோடி மதிப்பிலான கொள்முதல் திட்டத்துக்கு மத்திய அரசு நேற்று ஒப்புதல் வழங்கியது. ஸோ மத்திய அரசு ஒரு ஒப்புதல் வழங்கியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கடற்படைக்கு ரூபாய் 21,000 கோடி செலவில் வந்து ஒரு 111 ஹெலிகாப்டர்களை வாங்குவது உட்பட மொத்தம் 46,000 கோடி மதிப்பிலான கொள்முதல் திட்டத்துக்கு ஒரு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ISL கால்பந்து தொடரின் 5வது சீசன் ஆட்டங்கள் வரும் செப்டம்பர் 29ஆம் தேதி கொல்கத்தாவில் தொடங்கும் என போட்டி அமைப்பாளர்கள் அறிவித்துள்ளனர். ஸோ ISL கால்பந்து தொடரோட 5வது சீசன் ஆட்டங்கள் வந்து வரும் செப்டம்பர் 29ஆம் தேதி கொல்கத்தாவில் தொடங்க இருக்கிறதுக்காக போட்டி அமைப்பாளர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நம்மளுக்கு தேவையான அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ISL கால்பந்து தொடரோட 5வது சீசன் ஆட்டங்கள் எங்கே தொடங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்கத்தாவில் தொடங்க இருக்குது. தமிழக அரசு கட்டடங்களில் சூரிய சக்தி மின் நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான ஒப்பந்த நிறுவனம் விரைவில் தேர்வு செய்யப்பட உள்ளதாக மாநில எரிசக்தி முகமை திட்ட அதிகாரிகள் தெரிவித்தனர். ஸோ தமிழக அரசு கட்டடங்களில் சூரிய சக்தி மின் நிலையம் அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அதுக்காக ஒப்பந்த நிறுவனம் வந்து விரைவில் தேர்வு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில எரிசக்தி முகமை திட்ட அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நம்ம மாநில எரிசக்தி முகமை இந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிறுவனத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெடா அப்படிங்கிற நிறுவனம் வந்து பேராக இருக்குது. முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பெயரில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தேசிய மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள அடல் டிங்கரிங் என்ற அறிவியல் தொழில்நுட்ப பயிற்சி ஆய்வகத்தை தமிழக உணவுத்துறை அமைச்சர் ஆர் காமராஜ் சனிக்கிழமை திறந்து வைத்தார். ஸோ முன்னாள் பிரதமர், அதாவது சமீபத்தில் இறந்த வாஜ்பாய் அவரோட பெயரில் வந்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தேசிய மேல்நிலைப் பள்ளியில் வந்து என்ன அப்படின்னா, ஒரு அடல் டிங்கரிங் அப்படிங்கிற ஒரு அறிவியல் தொழில்நுட்ப பயிற்சி ஆய்வகத்தை வந்து நம்ம தமிழக உணவுத்துறை அமைச்சராக இருக்கிற ஆர் காமராஜ் வந்து சனிக்கிழமை திறந்து வச்சிருக்காங்க. நாடெங்கிலும் 22 எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிகள் புதிதாக அமைக்கப்பட உள்ளன என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா தெரிவித்தார். ஸோ நாடெங்கிலும் 22 எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து மருத்துவக் கல்லூரி வந்து தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற JP நட்டா வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. மேகாலயத்தின் 18வது ஆளுநராக ததாகதா ராய் சனிக்கிழமை பதவியேற்றுக் கொண்டார். ஷில்லாங் நகரில் உள்ள ஆளுநர் மாளிகையில் மேகாலய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முகமது யகூப் மீர் ததாகதா ராய்க்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். ஸோ மேகாலயத்தோட 18வது ஆளுநராக ததாகதா ராய் வந்து சனிக்கிழமை பதவி வச்சிருக்காங்க. இவங்களுக்கு யார் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கிற முகமது யகூப் மீர் அவங்க வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ ஆளுநருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார் அப்படின்னு கேட்டால் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அப்படின்னு சொல்லலாம். மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் ஒரு அரசியல் மேதை என்று ஐநா பொதுச் செயலர் அண்டோனியா குட்ரஸ் புகழாரம் சூட்டியுள்ளார். ஸோ சமீபத்தில் மறைஞ்ச நம்ம முன்னாள் பிரதமராக இருக்கிற வாஜ்பாய் அவங்க வந்து ஒரு அரசியல் மேதை அப்படின்னு சொல்லிட்டு ஐநாவோட பொதுச் செயலராக இருக்கிற அண்டோனியா குட்ரஸ் வந்து புகழாரம் சூட்டியிருக்காரு. ஜஸ்ட் இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. குஜராத் மாநிலம் நர்மதை நதிக்கு நடுவே பிரம்மாண்டமாக அமைய உள்ள சர்தார் வல்லபாய் படேலின் உருவச்சிலையை வடிவமைக்கும் பணிகள் அக்டோபர் 25ஆம் தேதிக்குள் நிறைவடையும் என்று அந்த மாநில அரசு அறிவித்துள்ளது. ஸோ ஒரு பிரம்மாண்ட சிலையை வந்து அமைக்க இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 25க்குள்ள அந்த பணிகள்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மாநில அரசு வந்து சொல்லியிருக்காங்க. இதோட உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 182 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். இது எந்த நதிக்கரையில் அமையுது அப்படின்னா, நர்மதை நதி தடத்தில் வந்து அமைந்திருக்குது. சாதுபேட் அப்படிங்கிற ஒரு சிறிய தீவில் வந்து இந்த சிலை வந்து அமைக்கப்பட போகிறாங்க. இதோட செலவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1989 கோடி செலவில் வந்து இது வந்து அமைக்க இருக்கு. ஆசிய போட்டியின் 7வது நாளான சனிக்கிழமை ஸ்குவாஷ் வீராங்கனைகள் தீபிகா பள்ளிக்கல், ஜோஸ்னா சின்னப்பா, வீரர் சௌரவ் கோஷல் ஆகியோர் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். ஆசிய போட்டியில் 7வது நாளாக சனிக்கிழமை நடந்த போட்டியில் வந்து ஸ்குவாஷ் வீராங்கனைகள் தீபிகா பள்ளிக்கல், ஜோஸ்னா சின்னப்பா, வீரர் சௌரவ் கோஷல் அப்படிங்கிற 3 பேர் வந்து வெண்கலப் பதக்கம் வாங்கியிருக்காங்க. ஆசிய போட்டி தடகளத்தில் ஆடவர் குண்டு எறிதலில் தங்கப்பதக்கம் வென்றார் இந்தியாவின் தஜிந்தர் பால் சிங். ஸோ குண்டு எறிதலில் தங்கப்பதக்கம் வாங்கினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தஜிந்தர் பால் சிங். பாகிஸ்தானில் உயர் அதிகாரிகள் அரசு செலவில் முதல் வகுப்பு விமான பயணம் மேற்கொள்வதற்கு இம்ரான் தலைமையில் அமைந்துள்ள புதிய அரசு
தடை விதித்துள்ளது. ஸோ பாகிஸ்தான் நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இம்ரான்கான் தலைமையில் வந்து ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உயர் அதிகாரிகள்லாம் அரசு செலவில் முதல் வகுப்பு பயணம் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடை போட்டிருக்காங்க. ஸோ இதோட இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு. நாளை மீண்டும் சந்திக்கலாம்.